நம்ம ஏன் திரும்ப உபவாசம் எடுக்க மாட்டோம்? ஐயோ வந்திருக்க பிரச்சனை ரொம்ப ஆபத்தா இருக்குதே, இந்த நேரத்துல நம்மளுக்கு உபவாசம் எடுக்கலாம் டைம் இல்லை, உடனே நடக்கும் உடனே நடக்கும். நீங்க பார்த்தா உடனே எந்த தீர்வும் கிடைக்காது, மனுஷனாலையும் கொடுக்க முடியாது, டைம் எடுக்கும். செட் யோர் டைம். சரி, நான் ஒரு ஆபத்தை கடந்து போயிட்டு இருக்கிறேன், ஒரு பிரச்சனை கடந்து போயிட்டு இருக்கேன், அப்புறம் நான் ஒரு 3 நாளுக்கு நான் உபவாசம் எடுக்கிறேன். 3 நாளைக்கு உங்க உபவாசம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் உங்க சவால்களை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பார். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா என் சகலமும் அவர் கையில் இருக்குது. Do you understand what it means freeze? அப்படியே கல்லு மாதிரி செலவு மாதிரி அப்படியே அந்த மாதிரி நீங்க உபவாசம் எடுக்கும் பொழுது நீங்க உபவாசம் எடுக்கிறீன்காகவே உங்களுக்கு வருகிற ஆபத்து பிரச்சனை எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ ஃபாஸ்டிங் எடுத்த டைம் ஆகும் பாஸ்டர், ஃபாஸ்டிங் எடுத்தா பிரச்சனை இந்த டேட்டுக்குள்ள முடிச்சாகணும், இது நீட் ஆகுமே. நான் சொல்றேன், நீங்க ஃபாஸ்டிங் எடுத்து முடிக்கிற வரைக்கும் ஒருத்தர் காத்திருக்க தயாரா இருக்கிறார். இல்லையா? நீ எடுத்துதான் ஆகணும், ஃபாஸ்டிங் எடுத்தாகணும். நீ உடனே முதல்ல உனக்கு நான் டிபாசிட் கொடுத்து அனுப்புறேன் அப்புறம் மிச்சம் அப்படிலாம் கிடையாது, எடுத்துதான் ஆகணும். ஆனா அந்த ப்ராசஸ் முடிவு வரைக்கும் கர்த்தர் மிகவும் பொறுமை உள்ளவர், காத்திருப்பார். உங்க காரியம் உங்களுக்கு விரோதமா எழும்பாதபடி, உங்களை தாக்காதபடிக்கு கர்த்தர் அதை அப்படியே அமைதிப்படுத்தி உட்கார வைக்க முடியும். இட் கேன் பி ஃப்ரீ சம்டைம்ஸ். அப்ப உபவாசம் விடுங்க. உபவாசம் எடுக்கிறவனுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஒருவன் ஏன் உபவாசம் எடுப்பான், ஏன் வயிறை கட்டி உபவாசம் எடுக்க தெரியுமா? எனக்கு யாரும் உதவி செய்வது, இது என்னுடைய நிலைமையை பார்த்து கர்த்தர் மனம் இறங்குவாரா, என் நிலைமையை பார்த்து கர்த்தர் எனக்கு மனம் இறங்குவாரா, எனக்கு உதவி செய்வாரா? அது அந்த உபவாசம் நோக்கம் யாருக்காக தெரியுமா? ஆண்டவருக்காக, நாட் ஃபார் யுவர் செல்ஃப். அப்படி நீங்க ஆண்டவருக்காக உபவாசம் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.